ஜனநாயக முறைப்படி இந்த பொதுக்குழு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு கூட்டி மீண்டும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில தலைவராக என்னை இந்த பொதுக்குழு முறைப்படி தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பொதுக்குழுவிலே வைக்கப்படுகின்ற தீர்மானம் உங்களுக்கெல்லாம் பத்திரிகை செய்திக்காக நாங்கள் அனுப்புகிறோம். இப்பொழுது நாங்கள் விழாவை சிறப்போடு நடத்த வேண்டும். அதில் முக்கிய மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் அனைவரும் இங்கே கலந்திருக்கிறார்கள். மகளிர் பொறுப்பாளர்கள் எல்லாரும் கலந்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வேற எது கேள்வி கேட்கலாம் கேட்டுருக்கேன். நன்றி 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 நன்றி. மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு நினைக்கிறீங்க? பாஜக கூட்டணி இருக்கீங்க, அவர் கூச்சலில் போய் மத்திய உள்துறை அமைச்சர் சந்திச்சிருக்காரு, செங்கோட்டையன் தனியாக போய் சந்திச்சிருக்காரு. மீண்டும் கூட்டணி உருவாவதற்கான சூழல் இருக்கு. ஜனநாயகத்தில் யார் வேண்டாலும் யாருடனும் சேரலாம், இது மரபு. சந்தித்திருக்கார்கள், அதனுடைய முடிவு வெளிப்படவில்லை. வெளியில் வந்தோம் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்றோம். இல்ல பேச்சுவார்த்தை தானே முதல்ல ஆரம்பிச்ச உடனே முதல்ல முடிவு எடுக்க மாட்டாங்களே. எந்த அரசியல் கட்சி கூட்டணி முடிவு எடுத்து சொல்லுது. இப்போ திமுக சொல்லியிருக்கா, யாருமே சொல்லலையே. கூட்டணி அமையும், நல்லபடியாக அமையும் என்று எதிர்பார்க்கிறேன். இந்த தமிழக பிரச்சனைக்காக சந்திக்க போகக்கூடிய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏன் 4 கார் மூலமா தனித்தனியா அப்படி கொள்ளையடிக்கிற மாதிரி போறான்னு சொல்லி முதலமைச்சர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அரசியலில் எதிர்கட்சிகளை விமர்சனம் செய்வது, எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்வது இது நடைமுறையா தொண்டு பல நூற்றாண்டுகளா இருந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பொருட்டல்ல. அவர் எந்த கார்ல போனா என்ன, இது ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அமித்ஷா அவர்களையும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் போய் சந்திச்சிருக்கிறாரு. என்ன ஆலோசனை செய்தார் என்று அவரும் சொல்லவில்லை, இவரும் சொல்லவில்லை. கூட்டணி நல்லபடியாக அமையும் என்று சொல்லியிருக்கார். அதனால நம்ம எதிர்பார்க்கிறோம். கூட்டணி எல்லாம் ஒன்னா சேர்ந்த பலம், அந்த பலத்தை எதிர்பார்க்கிறோம். இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்ததுனால கொஞ்சம் ஆளுங்கட்சிக்கு திமுக கொஞ்சம் பயம் இருக்குன்னு அர்த்தம். அதனால அவங்க புலம்புறாங்க, அந்த கார்ல போறாங்க, இந்த கார்ல. அது தவறுதான். எந்த கார்ல போனாலும் அதை விமர்சனம் செய்யக்கூடாது, அது தவறு. ஆனா அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. பார்ப்போம், தேர்தல் நேரத்தில் சந்திப்போம். ஆமா, கோரிக்கை வச்சிருக்கேன். சாதி வாரிய கணக்கெடுப்பு வைக்கணும்னு சொல்லி வச்சிருக்கேன். இல்ல, அவங்களுடைய கோரிக்கை ஒன்றிய அரசு பண்ணணும்னு சொல்வது பொத்தாம் பொதுவாக மக்களை ஏமாற்றுகின்ற தன்மை. மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து மத்திய அரசுக்கு சப்மிட் பண்ண வேண்டிய மரபு இருக்குது. அதை ஏன் இவங்க செய்வதற்கு மறுக்கிறார்? எல்லாத்துக்குமா மத்திய அரசு மேலேயே பழி சொல்றது தப்பு இல்லையா? அது தவறு. நீங்க எடுங்க, அரசியல் கட்சி தலைவர்களுடைய கூட்டங்களை போடுங்க, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் மத்திய அரசு நிர்பந்தம் பண்ணி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம நடத்த சொல்லுவோம். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. நான் பார்க்கலையா? இல்லை, முன்னால நடந்த செய்தியெல்லாம் நான் படிச்சிருக்கேன். இப்போதைக்கு இல்லை, அமித்ஷாஜியை சந்திச்ச பிறகு அந்த மாதிரி நியூஸ் வெளியில வரல. பழைய செய்தியை தான் நீங்க பார்த்து சொன்னீங்க. அது அவங்க தலைமை எடுக்கிற முடியல போய் நம்ம என்ன செய்யணும்? இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அது தலைமை எடுக்கிற முடிக்க அவங்க கட்சி கட்டுப்பாடா அவர் ஏற்றுக்கணும். அதான் முறை. அது அவங்க தான் சொல்லணும். நான் சொல்ல முடியாதுல்ல. நான் சொல்ல முடியாது. அரசு ஊழியர்களுக்கான அந்த பதவி உயருக்கு இடஒதுக்கீடு முறை கொண்டு வரப்படும், அதுக்கு தனி சட்டம் கொண்டு வரப்படும் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அரசு அந்த ஊழியர் சங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா 4 வருஷமா ஒண்ணு செய்ய மையப்படுத்தி ஒரே நிமிஷம் 4 வருஷமா ஒண்ணுமே செய்யல. ஓய்வூதியத்தை பத்தி பேசியிருக்காங்களா? அறிக்கையில முதலமைச்சர் சொன்னாங்கல்ல, இது வரைக்கும் நடைமுறைப்படுத்துங்க. இந்த தேர்தல் காலகட்டம் நெருங்கி வருவதனால் ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்புகின்றார்கள் திமுக. அதுதான் உண்மை. அது அவருக்கே மனசாட்சிக்கு தெரியும். தேர்தல் வரப்போகுது, அப்ப என்னத்தையாவது சொல்லிவிட்டு அந்த மக்கள் ஏமாந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொன்னார், பிஜேபி வெளிநடப்பாங்க, அவங்க ஆதரிக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் பாதிப்போர் சொல்லிதான் தமிழக அரசும் எல்லா கட்சிக்காரரும் சேர்ந்துதான் கட்சி எல்லாருமே கோரிக்கை அது ஒரு மரத்தை நிறைவேற்றிருக்காங்க. பிஜேபி மட்டும் ஏன் வெளிநடப்பு? வகுப்புவாதம் வக்கு வாரியத்தில் ஊழல் நடக்கலையா? சொல்லுங்க, நானே கேட்குறேன். வக்கு வாரியத்தில் ஊழல் நடக்கலையா? இது முதலமைச்சருக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியுதானே?
சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. முதலமைச்சர் தெரியுமில்ல, இத்தனை ஆட்சி இத்தனை முறை ஆண்டிருக்காங்களா, வக்பாதித்த ஊழலே இல்லைன்னு அவங்கள வெள்ளரிக்கையை சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அது தவறு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கையை வந்து தெரிவிக்கிறாங்க. உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? நான் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறோம். அவங்க அங்க என்ன சொல்றாங்க, மத்திய அரசு மும்மொழி கொள்கையில இந்தியாவில் உள்ள மாநில மொழிகளை தெளிவா சொல்றாங்க. இந்தியன்னு சொல்லவே இல்லை. எந்த மொழியாவது ஒரு மொழியை கற்றுக்கிடுவது தவறல்ல. நாங்களும் அதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதைத்தான் சொல்லுவோம். மொழி கற்றுக்கொள்வது தவறில்லை. அதனால இந்திய திணிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் விஷத்தை தூண்டுறாங்க. அது தவறு. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். படிக்க சொல்ல என்னங்க தவறு? 2026 தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் நேரடி போட்டி அப்படிங்கிறது விஜய். இதை வந்து எப்படி சொல்றது, கேலி கூத்தா இருக்கு. அது அவர் சொல்றாரு, தேர்தல் நேரத்தில் பார்ப்பேன், மக்கள் சொல்லட்டுமா? அதை போட்டிங்கிறத மக்கள் தானே சொல்ல முடியும், நீங்கள் தானே சொல்ல முடியாது. மக்கள் நிர்ணயம் பண்ணுவார்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை தேர்ந்தெடுக்க கூடாது என்பதை மக்கள் நினைவு செய்வாங்க. அவங்க தான் உறுதி செய்வாங்க. அந்த நேரத்தில் பார்ப்போமே. ஆதிராவிடர் மாணவர்களுக்கு அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு படி வந்து உயர்த்திருக்காங்க, கொடுக்கக்கூடாது. ஆனா வந்து உணவு வந்து தரமா இல்லை, அது தேவையில்லாம மறுபடியும் வந்து வெளியே ஒரு ட்ரம் அடிப்படையில் வெளியே விற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், ஆதிதிராவிட நலத்துறையில இருக்கப்பட்ட பள்ளிகள் இருக்கிற ஹாஸ்டல்ஸை முதல்ல அதை சரி பண்ண சொல்லுங்க. கக்கூஸ் கூட சரியில்லைங்க. பிள்ளைகள்லாம், பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அங்கே போய் அழுதுங்க. உதாரணத்துக்கு கோயில்பட்டியில் போய் பாருங்க. பல ஆதிதிராவிட நலத்துறை நடத்துகின்ற பள்ளிகள் இதெல்லாம் போய் பாருங்க. ஒரு சுத்தம் கிடையாது, சுகாதாரம் கிடையாது, அவங்க பாத்ரூம் கூட போறதுக்கு வழி இல்லை. இதெல்லாம் முதல்ல சரி பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் இது வாங்க. தொகுதிவாரி சீரமைப்புல வந்து உங்களுடைய நிலைப்பாடு? நான் தொகுதிவாரி சீரமைப்புல நான் வந்து ஏற்றுக்கல. அதாவது அந்த தொகுதிவாரி சீரமைப்புல வந்து நான் வந்து ஆதரவு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியல, முதலமைச்சர் மீட்டிங், ஆல் பார்ட்டி மீட்டிங் நாங்கள் போய் கலந்து முழுமையாக ஆதரவு கொடுத்தோம். அதாவது தொகுதி வாரியை வந்து கம்மியாக கூடாது, குறைத்து வரக்கூடாது. இப்ப இருக்கிற எவ்வளவு தொகுதி இருக்கு, 39 தொகுதி இருக்கணும். அது அமித்ஷா கிளியரா சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் தொகுதிவாரி சீரமைப்பில் எந்த அமைப்பு, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாங்கள் குறைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்காரு. பாராளுமன்ற தொகுதியை ஒண்ணு கூட குறைக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அடிப்படையில நீங்க தொகுதி மறுவரை செஞ்சா நிச்சயமா குறையும். நீங்க எடுத்து எங்களுக்கு அப்படி சொன்னா 61 தொகுதி வரணும், 62 தொகுதி வரணும். மறுசீரமைப்பு வந்தா 62, 7.18% வரணும். 62 தொகுதி வரணும். அது வந்தா வர இருக்கும், குறைக்க கூடாது, கூட்டினால வர இருக்கும். அதை எழுத்துப்பூர்வமா முதலமைச்சர் கேட்கிறாங்க. ஏங்க ஒரு உள்துறை இப்போ எல்லாமே எழுத்துப்பூர்வமா ஆளுங்கட்சி கொடுக்குமா? நான் இப்ப கேட்கிறோம்ல, ஒரே ஒரு உண்மை கேட்கிறேன். ஆதிதிராவிட நலத்திற்கு உள்ள மக்களுக்கு என்னென்ன செய்யணும் அவங்க எழுத்து கொடுக்க முடியுமா? எழுத்து அவங்க வாய்மொழி சொல்லிருக்காங்க. அது எழுத்துப்பூர்வமா தேவைன்னு சொன்னா அது நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட கேட்போம். அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. தொகுதி கம்மியான குரல் கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பேன். என்ன பிரச்சனை? உறுதியா சொல்லியிருக்கேன். அன்னைக்கு திமுக கூட்டத்திலே அதைத்தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆல் பார்ட்டி மீட்டிங்ல கண்டிப்பாக குரல் கொடுப்போம். அதுக்கு யார் முன்னின்று நடத்தினாலும் அதுல குரல் கொடுப்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தான். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு குறையாது, ஆனா மற்ற மாநிலங்கள் நம்ம ஊரை பாருங்க, அடுத்த ஊரை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? தமிழ்நாட்டை மட்டும் பேசுங்க. அடுத்த வீட்டுல போய் நம்ம நாட்டா பண்றோம் நீங்க யாரு? நம்ம தமிழ்நாட்டை பேசுங்க. அடுத்த மாநிலத்துல இங்க அங்க கூடுச்சுன்னா இங்க கூடும். அங்க பக்கத்துல மாநிலத்துல கூடுச்சுன்னா இங்க கூடும் நான் சொல்றேன். பாஜக அல்லாத மாநிலங்களை வந்து நெருக்கடி கொடுத்து வந்து அந்த மக்கள் தொகை அடிப்படையில கொண்டு வராங்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டு, அப்படி ஒண்ணு தெளிவா சொல்லலையே. குற்றச்சாட்டு அவ்வளவுதான், அதை நிவர்த்தி செய்யணும், அவ்வளவுதான். அது குற்றச்சாட்டு யார் வேணாலும் பழி போடலாம். அது தவறு. குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. உண்மையா இருந்தா சொல்லுங்க. தமிழ்நாட்டுல திமுகவை தவிர மற்ற கட்சி கூட்டணி அதை தடை பண்றாங்களா? இல்ல, அது மாதிரி எல்லாம் ஒரு வாய்ப்புகள் இல்ல, தடை பண்ண முடியாது. நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஏதாவது ஒண்ணு உதாரணம் சொல்லுங்க. உங்க கட்சிக்கே ஒரு தடை விதிச்சிருக்காங்க. என்ன? கொடி கட்டக்கூடாது. அதாவது தடை என்பது ஒரு நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? கொடிகளை எல்லாம் அகற்ற வேண்டும், அகற்றினால் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, பொது இடங்கள்ல. இதை முதல்ல திமுக நடைமுறைப்படுத்துச்சுன்னா எங்கிட்ட கேளுங்க. அவங்க இப்ப நான் வரும்போது பார்த்தேன், பொது இடத்துல பெரிய பெரிய கொடி பறந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றத்தை அவமதிப்பது மதிக்காது யாரு? ரூலிங் பார்ட்டி. அவங்க மதிக்கட்டும், அதுக்கப்புறம் எங்களை கேளுங்க. அறிக்கையா இருக்கு. நான் சொல்ற மாதிரி சொல்லுவேன், நீ கேட்காதுன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. நான் சொல்ற மாதிரி சொல்லுவேன், நீ யாரும் கேட்காதங்க. சட்டமா போட சொல்லுங்க.
சட்டமா போட சொல்லுங்க. இப்ப சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கலாம். முக்கியமான தீர்மானங்கள் 2 மாதம் வாசிங்க. மானுட சமத்துவத்திற்கான பாதையை உருவாக்கும் தேவேந்திர குல வேளாளர்களின் எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேற்ற கோரிக்கை குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. எஸ்சியிலிருந்து வெளியில போறோம். இது முக்கிய தீர்மானம். அதான் நிறைய தீர்மானங்கள் இருக்கு. நாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் சமத்துவ முன்னெடுப்பு குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. கல்வி மற்றும் மும்மொழி கொள்கை குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மக்களவை தொகுதி மற்றும் சட்டமன்ற மறுசீரமைப்பு குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது மற்றும் ஏனைய தீர்மானங்களும் இன்று நிறைவேற்றப்படுகிறது. பயணிப்போம். இதான் தமிழக மக்கள் என்டிஏ கூட்டணி தான். அது சொல்ல முடியாது. தேர்தல் காலகட்டத்தில் தான் சொல்ல முடியும். இந்த சூழ்நிலை சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கேன். 8 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு கடைசி காலகட்டத்தில் நிர்ணயம் பண்றதான அரசியல். இந்த கடைசி காலகட்டத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு இந்த மாதிரி பொதுக்குழு கூட்டி செயற்குழு கூட்டி அதனை முடிவெடுத்து நாங்கள் தெளிவா சொல்லுவோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக மீண்டும் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? எல்லாரும் கூட்டணி சேர்ந்தா நல்லது தானே. தமிழக முதலமைச்சர் வன்கொடுமை சட்டம் குறைஞ்சிருக்கான்னு அறிவித்திருக்காரு. அதை மட்டும் அறிக்கையா தான் இருக்குது. இது வரைக்கும் எல்லாமே அறிக்கையில தான் போயிட்டு இருக்கு. நடைமுறைப்படுத்துறது எனக்கு தெரிஞ்சு இல்லை. எத்தனை படுகொலைகள் நடந்திருக்கு. எல்லோருக்கும் இன்றைய ரம்சான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் ரம்சான் வாழ்த்துக்கள்.